அப்ப நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கின நேரம் 15 நிமிஷம், சரியா 15 நிமிஷம் முடிஞ்சது. பார்ப்போம் எங்களுடைய விடைகள் எந்த அளவுக்கு பொருத்தமா வருது, அளவுக்கு செய்யக்கூடியதா இருக்குது. சரிதானே? இப்படி பயிற்சி செய்யாமல் நான் வெறுமனே நானே சொல்லி கொண்டு போனேன்டா என்னுடைய வகுப்பு நான் வடிவா செய்து முடிச்சிட்டேன் என்று இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு அதில் வந்து பயன் குறைவாக இருக்கும். அதனாலதான் 10 நிமிஷம் நேரம் வீணானாலும் பரவாயில்லை, 5 நிமிஷம் தானே வீணாகிறதுல உங்கள்கிட்ட தந்து செய்வோம் என்று சொல்லி பார்த்து. அப்ப முதலாவது ஸ்டெப் என்ன சொன்னாங்க? சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிப்பீடு செய்கிறது. எனக்கு எண்ணின பிள்ளைகள் மெசேஜ் போடலாம் அல்லது சொல்லலாம் எத்தனை சொற்கள் வந்தது. 77 69 சேர்ந்து வந்திருக்கு. 146 146 சொற்களா? வேற யாராவது வித்தியாசமான விட வந்தார்கள்? எல்லாரும் மன்னித்தானே இருப்பீங்க. அந்தோணி பிள்ளை பிரான்சிஸ், உங்களுக்கு எத்தனை விட வந்த எத்தனை சொற்கள் வந்தது? பிரான்சிஸ், அந்தோணி பிள்ளை பிரான்சிஸ் லைன்ல இருக்கிறீங்களா? அந்தோணி பிள்ளை பிரான்சிஸ் லைன்ல இருக்கிறீங்களா? சரி, அப்ப நாங்கள் இப்ப எண்ணி பார்க்கிறோம். முதலாவது பந்தியில 77 சொற்கள், இரண்டாவது பந்தியில 69 சொற்கள், சேர்த்து 146 சொற்கள் இருக்கு. அப்ப ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது, இதுல வந்த சொல்ல திருப்பி எண்ணக்கூடாது தானே என்று சொல்லி. சரிதானே? அது அவர்கள் அப்படி சொல்லி தந்தார்களா அல்லது யாராவது சொன்னதை நீங்கள் பிள்ளையாக விளங்கி கொண்டீங்களா எனக்கு அது தெரியாது. தயவு செய்து அந்த விளக்கங்களை நீங்க மனசுல வச்சுக்கொள்ள வேண்டாம். எண்ணின சொல்ல திருப்பி என்றா ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். வெளிநாட்டு என்ற சொல்லு எத்தனை தினம் பெறுகிறது, செலாவணி என்ற சொல்ல எத்தனை தினம் பெறுகிறது, பிரதான என்ற சொல்ல எத்தனை தினம் பெறுகிறது என்று சொல்லி பார்க்கறது உங்களோட வேலை இல்லை. நீங்கள் பந்தியில இருக்கிற சொற்களின் எண்ணிக்கையை பார்த்துக் கொள்றது. அது வந்த சொல்ல திருப்பி வரக்கூடாது என்று சொல்லி சொல்றது அது வேறு ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்படுறது. பிள்ளைகள் தயவு செய்து அதை போய் ஒரு பொருத்தமற்ற ஒரு விளக்கமாக எடுத்து வச்சுக்கொண்டு உங்களை நீங்கள் வீணாக்கி போடாதீங்க. உதாரணத்துக்கு பசு சாதுவான மிருகம், பசு சாதுவான மிருகம், பசு பால் தரும், பசுவுக்கு 4 கால்கள் உண்டு, பசுவுக்கு ஒரு வால் உண்டு என்று சொல்லி எழுதுறத திருப்பி திருப்பி இந்த பசு 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 என்று திருப்பி திருப்பி எழுதக்கூடாது என்கிற அடிப்படையில அந்த சொல்லு திருப்பி வரக்கூடாதுன்னு நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது. சரிதானே? அப்படி அந்த எழுதக்கூடாது என்றதுக்காக அப்படி சொல்றதே தவிர அந்த ஒரே வசனம் ஒரே சொல்லு வரக்கூடாதுன்றத வேற விதமா பொருள் கொள்ள வேண்டாம். சரி, அப்ப பாருங்க, இப்ப 146 சொற்கள்ல ஒரு பந்தி இருக்குது, ஒரு பந்தி அல்ல 2 பந்தி இருக்குது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எத்தனை பந்தியாக இருந்தாலும் சுருக்கம் எழுதைக்குள்ள எல்லாம் சேர்த்து ஒரு பந்தியாகத்தான் எழுத வேணும். சரிதானே? எல்லாம் சேர்த்து ஒரு பந்தியாகத்தான் எழுத வேணும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இனி நானும் நீங்களும் சேர்ந்து இந்த பந்தியை வாசிக்க போறோம். எங்களுக்கு விளங்குற வரைக்கும் இந்த பந்தியை 2 தரமோ 3 தரமோ வாசிப்போம். சரியா? சரி, பாருங்க. வெளிநாட்டு செலாவணி
வருவாய்களின் இந்த இந்த இடங்கள்ல இந்த சொற்களையும் படிச்சு கொண்டு போக வேணும். பாருங்க, பல பேர் இந்த வெளிநாட்டு செலாவணி என்கிற வார்த்தைய செலவாணி என்று எழுதுகிறவர்கள் இருக்கிறார். சரியோ, சொற்களை கவனமா பார்க்கணும். செலாவணி இந்த மொழியறிவில அப்படியும் எல்லாம் வருகுது சொற்கள். சரியான சொல்ல கண்டுபிடிச்சு எழுத சொல்லி வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் பிரதான மூலமாக காணப்படுகின்ற தனியார் தொழிலாளர் பண அனுப்பல்கள் மற்றும் வறுமையை குறைப்பதற்கான வருமானத்தினை உருவாக்குகின்றமை மற்றும் தொழிலின்மை வீதத்தை குறைப்பதற்கு வகிக்கின்ற முக்கியமான பங்கு போன்ற காரணங்களினால் இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது ஒரு பாரிய தாக்கத்தை கொண்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் பொருளாதார சுருக்கங்கள், அரசியல் அமைதியின்மை மற்றும் மோதல்கள், இடம்பெயர் தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகின்ற கொள்கை மாற்றங்கள், தன்னியக்க முறையான மற்றும் பிளவுபட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழிலாளர் ஏற்றுமதி நாடுகளுக்கிடையிலான போட்டி என்பவற்றிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் சந்தையிலான தொழிலாளர் கேள்வி மீதான சாதகமான மாற்றங்களின் காரணத்தினால் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களில் பிரதான மூலமாக தனியார் பண அனுப்பல்கள் மீதான சார்ந்திருப்பு இலங்கை பொருளாதாரத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதற்கு மேலாக பெண்களின் இடம்பெயர்வுகளால் சார்ந்திருக்கின்ற சமூக பிரச்சனைகள் மற்றும் சமூக செலவுகள், சுரண்டல்கள், கொடுப்பனவு செய்யப்படாமை அல்லது குறைவான கொடுப்பனவுகள், உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் ஏனையவை போன்ற மனித உரிமை மீறல்கள் இலங்கையின் பல்வேறு கைத்தொழில்களிலான தொழிலாளர் பற்றாக்குறை என்பன வெளிநாட்டு செலாவணி வருவாய்களினை அதிகரிப்பதற்கு தொழிலாளர்கள் பண அனுப்பல்கள் மீது அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்குமாறு வலியுறுத்துகின்றன. அதன்படி திறனுள்ள மற்றும் அரைகுறை திறன் சார்ந்த வகையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வெளிச்செல்பவர்கள் மீதான வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான தந்திரோபாய வழிமுறை தேவைப்படும் வேளையில் விசேடமாக பணிப்பெண்கள் மற்றும் திறனற்ற வகையில் உள்ளவர்களின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக மொத்த வெளிச்செல்லுகைகளை குறைத்தல் வேண்டும். நாங்கள் திருப்பி முழுக்க வாசிப்போம். தயவு செய்து உங்களுடைய மேக்குகளில் கொஞ்சம் கவனம் எடுக்கும். சரிதானே? சவுண்ட் ஓகேயா இருக்கா? இல்லைன்னா மெசேஜ் போடுங்க. விக்கி கொஞ்சம் சவுண்ட் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சரியா இருக்கும் போல, அது சில வேளை சிக்னல் கொஞ்சம் வெட்டி வர மாதிரி தெரியுது. ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. சவுண்ட் பிரச்சனையா இருந்தால் மெசேஜ் போடுங்க. ஓகே, நான் திருப்பி ஒருக்கா வாசிக்கிறேன். வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் பிரதான மூலமாக காணப்படுகின்ற தனியார் தொழிலாளர் பண அனுப்பல்கள் மற்றும் வறுமையை குறைப்பதற்கான வருமானத்தினை உருவாக்குகின்றமை மற்றும் தொழிலின்மை வீதத்தை குறைப்பதற்கு வகிக்கின்ற முக்கியமான பங்கு போன்ற காரணங்களினால் இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது ஒரு பாரிய தாக்கத்தை கொண்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் பொருளாதார சுருக்கங்கள், அரசியல் அமைதியின்மை மற்றும் மோதல்கள், இடம்பெயர் தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகின்ற கொள்கை மாற்றங்கள், தன்னியக்க முறையான மற்றும் பிளவுபட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழிலாளர் ஏற்றுமதி நாடுகளுக்கு இடையிலான போட்டி என்பவற்றிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட
வெளிநாட்டு தொழிலாளர் சந்தையிலான தொழிலாளர் கேள்வி மீதான சாதகமான மாற்றங்களின் காரணத்தினால் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களில் பிரதான மூலமாக தனியார் பண அனுப்பல்கள் மீதான சார்ந்திருப்பு இலங்கை பொருளாதாரத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதற்கு மேலாக பெண்களின் இடம்பெயர்வுகளால் சார்ந்திருக்கின்ற சமூக பிரச்சனைகள் மற்றும் சமூக செலவுகள், சுரண்டல்கள், கொடுப்பனவு செய்யப்படாமை அல்லது குறைவான கொடுப்பனவுகள், உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் ஏனையவை போன்ற மனித உரிமை மீறல்கள் இலங்கையின் பல்வேறு கைத்தொழில்களிலான தொழிலாளர் பற்றாக்குறை என்பன வெளிநாட்டு செலாவணி வருவாய்களினை அதிகரிப்பதற்கு தொழிலாளர் பண அனுப்பல்கள் மீது அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்குமாறு வலியுறுத்துகின்றன. அதன்படி திறனுள்ள மற்றும் அரைகுறை திறன் சார்ந்த வகையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வெளிச்செல்பவர்கள் மீதான வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான தந்திரோபாய வழிமுறை தேவைப்படும் வேளையில் விசேடமாக பணிப்பெண்கள் மற்றும் திறனற்ற வகையில் உள்ளவர்களின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக மொத்த வெளிச்செல்லுகைகளை குறைத்தல் வேண்டும். சரி, அப்போ கொஞ்சம் சவுண்ட் சம்பந்தமா பிரச்சனை சொல்லப்பட்டு தான் இருக்குது. சரியா, பார்ப்போம். ஒரு கால் சவுண்டை திரும்ப செட் பண்ணி போட்டு கழிச்சு பார்ப்போம். சரி பிள்ளைகள், நான் திரும்பவும் ஒருக்கா கதைக்கிறேன். பாருங்க, சவுண்ட் பிரச்சனையா இருக்குதா என்ற ஒரு சொல்லுங்க. சரிதானே? நாளைக்கு நெட்வொர்க்கை மாற்றுவோம், மொபிட்டல்ல இருந்து டயலாக்குக்கு போவோம். இன்றைக்கு தொடங்கினதை இந்த அளவோட அப்படியே கதைக்கு முடிப்போம். இதை பார்ப்போம். சரியா, வேற மாதிரி செட் பண்ணி இருக்கிறேன். பாருங்க, இப்ப சவுண்ட் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கால் திருப்பி கதை. சரிதான். வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் பிரதான மூலமாக காணப்படுகின்ற சரி, என்ன மெசேஜ் போட வேணாம், பிரச்சனை என்ன மட்டும் போடுங்க. என்னன்னா நீங்கள் மெசேஜ் போட அதை வாசிக்கிறதுக்கு நேரத்தை மெனக்கெடுத்து அவர்களை போய் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனை என்ன மட்டும் போடுங்க. வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் பிரதான மூலமாக காணப்படுகின்ற தனியார் தொழிலாளர் பண அனுப்பல்கள் மற்றும் வறுமையை குறைப்பதற்கான வருமானத்தினை உருவாக்குகின்றமை மற்றும் தொழிலின்மை வீதத்தை குறைப்பதற்கு வகிக்கின்ற முக்கியமான பங்கு போன்ற காரணங்களினால் இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பானது ஒரு பாரிய தாக்கத்தை கொண்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் பொருளாதார சுருக்கங்கள், அரசியல் அமைதியின்மை மற்றும் மோதல்கள், இடம்பெயர் தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகின்ற கொள்கை மாற்றங்கள், தன்னியக்க முறையான மற்றும் பிளவுபட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழிலாளர் ஏற்றுமதி நாடுகளுக்கு இடையிலான போட்டி என்பவற்றிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் சந்தையிலான தொழிலாளர் கேள்வி மீதான சாதகமான மாற்றங்களின் காரணத்தினால் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களில் பிரதான மூலமாக தனியார் பண அனுப்பல்களின் மீதான சார்ந்திருப்பு இலங்கை பொருளாதாரத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதற்கு மேலாக பெண்களின் இடப்பெயர்வுகளால் சார்ந்திருக்கின்ற சமூக பிரச்சனைகள் மற்றும் சமூக செலவுகள், சுரண்டல்கள், கொடுப்பனவு செய்யப்படாமை அல்லது குறைவான கொடுப்பனவுகள், உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் ஏனையவை போன்ற மனித உரிமை மீறல்கள் இலங்கையின் பல்வேறு கைத்தொழில்களிலான தொழிலாளர் பற்றாக்குறை என்பன வெளிநாட்டு செலாவணி வருவாய்களினை அதிகரிப்பதற்கு தொழிலாளர் பண அனுப்பல்கள் மீது அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்குமாறு வலியுறுத்துகின்றன. அதன்படி திறனுள்ள மற்றும் அரைகுறை திறன் சார்ந்த வகையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வெளிச்செல்பவர்கள் மீதான வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான தந்திரோபாய வழிமுறை தேவைப்படும் வேளையில் விசேடமாக பணிப்பெண்கள் மற்றும் திறனற்ற வகையில் உள்ளவர்களின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக மொத்த வெளிச்செல்லுகைகளை குறைத்தல் வேண்டும்.
எனக்கு தெரியும் உங்களை பொறுத்தவரையில இந்த பந்தி கடினமானது, சரிதானே? ஆக இலகுவானது அல்ல இது. இன்னும் பெரிய பெரிய போட்டி பரீட்சைகளுக்கு நடுத்தர பரீட்சை தான் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருடைய பரீட்சை என்பது. இதை விட உயர்நிலை பரீட்சைகளுக்கும் இதே மாதிரியான பந்திகள் வந்திருக்கு. அப்ப இந்த பந்தி சாதாரணமான எளிமையான பந்தி அல்ல, உண்மையில கடினமான பந்தி, சரியா? அப்ப எங்களுக்கு முதலாவது வேலை இருக்குது, இந்த பந்தியை எத்தனை சொல்லாக சுருக்குற என்ற தேவைப்பாடு ஒன்று இருக்கு. என்ன, அப்ப நாங்கள் 146 சொற்கள் என்று சொல்லி சொன்னா நாங்கள் 3ஆல பிரிச்சோம்னா ஏறத்தாழ 49 சொற்கள். 49 சொற்கள் என்ற இதுல 147 சொல்லு வரமாக இருந்தால் 49 சொல். அப்ப எங்களுடைய சுருக்கம் அப்படி இருக்கலாம் என்றால் அன்னளவாக 50 சொற்கள்ல இருக்கலாம், சரிதானே? 50 விட ஒன்று குறையத்தான் எங்களுக்கு 49. நாங்கள் மேலே ஒரு 3 அல்லது கீழே ஒரு 3 என்று பார்த்தோம் என்றால் 46ல இருந்து 52 வரைக்கும் இருக்கலாம். நாங்கள் அன்னளவாக சரி 50 சொற்கள்ல இந்த சுருக்கம் இருக்க வேண்டும். சரி, இந்த பகுதியை 50 சொற்கள்ல பிரிச்சு எழுத போகும். எப்படி 50 சொற்கள்ல பிரிச்சு எழுத போகிறோம் என்றால், முதலாவது வேலை இந்த பகுதியை பந்திகளாக 2 பந்திகளாக தந்திருக்கிறேன், நாங்கள் இதை துண்டங்களாக ஆக்க வேண்டும். இப்ப எனக்கு நீங்க தான் சொல்ல வேண்டும் எதுல வச்சு நான் துண்டமாக்க வேண்டும் என்று சொல்லி. யார் சொல்ல போறது? ஒரு ஆள் லைன்ல வாங்க. கொண்டிருக்கின்றது என்றது. ஓகே, கஜேந்திரன் ஒன்றுண்டா சொல்லுங்க, நான் சொல்லிக் கொண்டு வரேன். 4வது வரி முடிவு. 4வது வரி பாரியதாக்கத்தை கொண்டிருக்கின்றது. ஓகே, அதுல வச்சு வெட்டுறன் உண்டு. அடுத்தது அடுத்தது ஃபுல்லாவே தான் நிக்குது, இடையில உடைக்க இல்லாத அளவுக்கு. ஃபுல்லாதான் நிக்குது. அப்ப இதுல வச்சு உடைக்கிறீங்க, 2வது துண்டு இங்க, அப்படியா? ஆமா. சரி, அடுத்தது இந்த வலியுறுத்துகின்ற நிலை வருது. 6. அடுத்தது அப்படியே ஃபுல்லா அப்படியே வருது. 4 துண்டா தான் உடைக்கிறீங்க, அப்படியா? ஆமா. முதலாவது துண்டு கஜேந்திரன் சொல்றார் இப்படி உடைக்க சொல்லி. அப்படி வெளிநாட்டு செலாவணி வருவாய்களில் பிரதான மூலமாக காணப்படுகின்ற தனியார் தொழிலாளர் பண அனுப்பல்கள் மற்றும் வறுமையை குறைப்பதற்கான வருமானத்தினை உருவாக்குகின்றமை மற்றும் தொழிலின்மை வீதத்தை குறைப்பதற்கு வகிக்கின்ற முக்கியமான பங்கு போன்ற காரணங்களினால் இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது ஒரு பாரிய தாக்கத்தை கொண்டிருக்கின்றது என்று உடைக்கின்றேன். சரியா? முதலாவது துண்டு வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் பிரதான மூலமாக காணப்படுகின்ற தனியார் தொழிலாளர் பண அனுப்பல்கள் மற்றும் வறுமையை குறைப்பதற்கான வருமானத்தினை உருவாக்குகின்றமை மற்றும் தொழிலின்மை வீதத்தை குறைப்பதற்கு வகிக்கின்ற முக்கியமான பங்கு போன்ற காரணங்களினால் இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது ஒரு பாரிய தாக்கத்தை கொண்டிருக்கின்றது என்று ஒரு துண்டு. 2வது துண்டாக சொல்லுகிறார், எவ்வாறாயினும் பொருளாதார சுருக்கங்கள், அரசியல் அமைதியின்மை மற்றும் மோதல்கள், இடம்பெயர் தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகின்ற கொள்கை மாற்றங்கள், தன்னியக்க முறையான மற்றும் பிளவுபட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழிலாளர் ஏற்றுமதி நாடுகளுக்கு இடையிலான போட்டி என்பவற்றிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் சந்தையிலான தொழிலாளர் கேள்வி மீதான சாதகமான மாற்றங்களின் காரணத்தினால் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களில் பிரதான மூலமாக தனியார் பண அனுப்பல்கள் மீதான சார்ந்திருப்பு இலங்கை பொருளாதாரத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இது அவர் சொல்ற 2வது துண்டு. 3வது, இதற்கு மேலாக
பெண்களின் இடப்பெயர்வுகளால் சார்ந்திருக்கின்ற சமூக பிரச்சனைகள் மற்றும் சமூக செலவுகள், சுரண்டல்கள், கொடுப்பனவு செய்யப்படாமை அல்லது குறைவான கொடுப்பனவுகள், உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் ஏனையவை போன்ற மனித உரிமை மீறல்கள் இலங்கையின் பல்வேறு கைத்தொழில்களிலான தொழிலாளர் பற்றாக்குறை என்பன வெளிநாட்டு செலாவணி வருவாய்களினை அதிகரிப்பதற்கு தொழிலாளர்கள் பண அனுப்பல்கள் மீது அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்குமாறு வலியுறுத்துகின்றன. 4வது, அதன்படி திறனுள்ள மற்றும் அரைகுறை திறன் சார்ந்த வகையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்பவர்கள் மீதான வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான தந்திரோபாய வழிமுறை தேவைப்படும் வேளையில் விசேடமாக பணிப்பெண்கள் மற்றும் திறனற்ற வகையில் உள்ளவர்களின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக மொத்த வெளிச்செல்லுகைகளை குறைத்தல் வேண்டும். பாத்தீங்கன்னா இதுல உண்மையாவே 4 இடத்துலதான் முற்றும் புள்ளி வருது. 4 வசனம் தான் இதுல இருக்குது. சரிதானே? அப்ப இந்த 4 வசனத்தையும் தான் நாங்கள் எடுக்க வேணும். எடுத்து 4 சிறிய வசனங்களாக ஆக்கி சுருக்க வேணும். சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, ரொம்ப கஷ்டம் போலையும் ஒரு தோற்றத்தை தருது. நாங்கள் இதை செய்து பழகினோம் என்றால் சுருக்கத்துல எவனும் நம்மகிட்ட பிரச்சனை கொடுக்கலாம். சரியா? இந்த முதலாவது துண்டம், அதாவது கொண்டிருக்கின்றது என்று சொல்லி முடிகிற இந்த பகுதி, சரியா? கொண்டிருக்கின்றது என்று சொல்லி முடியுதுதானே? இந்த முதலாவது துண்டு எங்களுக்கு சொல்லுகிற சாராம்சம் என்ன? இதுல என்ன சொல்லப்பட்டது? மட்டும் சொல்லுங்க. ஓகே, நிலாம் சொல்லுங்க, என்ன சொல்றேன்? இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது அந்நிய செலாவணிகளில் கணிசமான அளவு தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றது. திருப்பி சொல்லுங்க, எளிமையா சொல்லுங்க, என்ன சொல்றாரு? இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது அந்நிய செலாவணிகளில் கணிசமான அளவு தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றது அல்லது செலுத்துகின்றது. அந்நிய செலாவணி கிடைக்கிறது இல்லையா? அப்படியா? வெளிநாட்டு செலாவணி வருமானத்துல கணிசமான முக்கியத்துவத்தை, தாக்கம் என்றது எஃபெக்ட். அது தாக்கம் என்றா இங்க பாதகமோ சாதகமோ? சாதகம் தான். இது சாதகம். அப்ப வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அந்நிய செலாவணி கிடைப்பது இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு செலாவணி கிடைப்பனவில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியமானதாக இருக்குது. சரிதானே? முக்கியத்துவம் பெறுகிறது. அது முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணமாக என்ன சொல்றார்? வறுமையை குறைத்தல், என்ன அடுத்தது வறுமை தொழிலின்மை குறைக்குது. வறுமை தொழிலின்மை ரெண்டையும் குறைக்குது. அதாவது வறுமையையும் குறைக்குது, வேலை இல்லாத பிரச்சனையையும் குறைக்குது, தொழிலின்மை வீதத்தை குறைக்கிறது. இப்ப வறுமையை குறைப்பதற்கான வருமானத்தை உருவாக்குகிறது என்றால் அது வறுமை தணிப்பு, வறுமை தொழிலின்மையை குறைப்பதால அடுத்தது வெளிநாட்டு செலாவணியை பெற்றுக் கொடுப்பதாலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பால கிடைக்கிற எத்தனை நன்மைகளை இங்க உரையாசிரியர் சொல்லுகிறார் உங்களுக்கு? இந்த பந்தியில இப்படியெல்லாம் கேள்விகள் வரும், பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இதுக்குள்ள கேள்வியை கேட்டு போட்டு கடைசியா இது சமரி எழுத சொல்லியும் கேட்பார்கள். சரிதானே? சில பேர் கொஞ்சம் சோம்பல்ல விட்டுட்டு போராக்கள் இருக்கிறாங்க, போராக்கள் போகட்டும், நாங்கள் இருக்கிறார்கள் படிப்போம். சரி, அப்ப சொல்லுங்க, இதுல இந்த முதலாவது துண்டம் நான் காட்டுகிறது பிள்ளைகள், துண்டம் என்று நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குது தானே? நான் எந்த பகுதியை சொல்றேன் பிள்ளைகள்? ஓகே ஓகே, இந்த பகுதி, இந்த நீலக்கோடு போட்டதுக்கு மேலே இருக்கிற அந்த பகுதியில உரையாசிரியர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பினால இங்க அவர் பேசுகிற யாரை பற்றி பேசுகிறார்? முக்கியமாக எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்று சொல்றேன்.
இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் பெறுவது தொடர்பில் அவர் எத்தனை நன்மைகளை முன்வைக்கிறார் உங்களுக்கு? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் பெறுவதற்கான அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் மூலமாக அடையப்படுகின்ற எத்தனை நன்மைகளை அவர் முன்வைக்கிறார்? 2 நன்மை. 2 நன்மைகளை முன்வைக்கிறார். அதை விட வேற விடைகள் இருந்தால் ஜீவன் நினைக்கிறீங்க எங்களுக்கு கேட்கல. ஓகே, பிரான்சிஸ் கதைங்க. அந்தோணி பிள்ளை பிரான்சிஸ், எத்தனை நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது? நிலாம் சொல்லுங்க. பிரான்சிஸ் ஒண்ணுலதான் இருக்கிறார், அவர் கிடைக்கல. இல்ல, உங்களுடைய மைக் வெட்டி வருகிறது. ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்களுடைய மைக் வெட்டி வருகிறது. மற்றவர்களுக்கு அது விளங்குதோ தெரியல. எனக்கு வெட்டி வருது. வேற அவங்களுக்கு விளங்குதா அவர் கதைக்கிறது? வட்டி வருது சார், வட்டி. ஓகே, இல்ல சார். சரி. நிலாம் சொல்லுங்க. 3 சார். 3 நன்மைகள். ஓகே, சொல்லுங்க என்னென்ன 3 நன்மைகள்? பண அனுப்பல்கள் மற்றும் வறுமை குறைப்பதற்கான வருமானத்தினை உருவாக்குகின்றமை. முதலாவது அந்நிய செலாவணி கிடைப்பது. என்ன அந்நிய செலாவணி கிடைத்தல் அல்லது அந்நிய செலாவணி வரவு. அடுத்தது மற்றும் அந்த பண அனுப்பல்கள், தொழிலாளர் பணம் அனுப்புறது, அவங்க இருந்தாங்க டாலர் மூலமா இலங்கைக்கு அனுப்புறது, வெளிநாட்டு செலாவணி வரவுன்னு சொன்னீங்க. அது சரி, அது சரி. மற்றும் முக்கியமா அந்நிய செலாவணிக்குள்ள அந்த ஒரு தலைப்புக்குள்ளான எல்லாமே வருது எப்படி? அதான் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு கேட்கிறேன். தொழில் வாய்ப்பை கூடுது. வருமானத்தையும் கூடுது. அப்ப அந்நிய செலாவணி இந்த வரவு. அடுத்தது வேலை வாய்ப்பை கூட்டுது, வருமானத்தை அதிகரிக்குது, வறுமையை குறைக்குது. தொழிலின்மை வீதம், தொழிலின்மை வீதத்தை குறைக்கிறது. அப்ப நாங்கள் அந்நிய செலாவணி கிடைத்தல் அல்லது அந்நிய செலாவணி வரவுகள், வறுமை மற்றும் தொழிலின்மை குறைதல் காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு குறைவடைகிறது என்று சொல்லலாமா? இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியம் பெறுகிறது. சரியா? அப்ப இங்க உரையாசிரியர் முதலாவது துண்டத்துல எங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிற விஷயம் என்ன? இலங்கை பொருளாதாரத்தில் அந்நிய செலாவணி வருமானத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை எங்களுக்கு விவரிக்க விரும்புகிறார். என்ன விளங்குகிறார்? இந்த முதலாவது துண்டத்தை எழுதினதின் நோக்கம் என்ன? வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது. நோக்கம் வேற, சாராம்சம் வேற. வித்தியாசம் விளங்குதோ பிள்ளைகளுக்கு? வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் முக்கியத்துவத்தை விவரிப்பது அவருடைய நோக்கம். அது எவ்வாறு விவரிக்கிறார்? 3 காரணங்களினால் அது முக்கியத்துவம் பெறுகிறது என்று விவரிக்கிறார். அந்த 3 காரணங்களும் என்ன? அந்நிய செலாவணி வருமானம், வறுமை குறைதல், தொழிலின்மை
குறையுது. வேலை இல்லாத அளவு தொழிலின்மை குறையுது என்ன. அப்போ அந்நிய செலாவணி வரவு, வறுமை மற்றும் தொழிலின்மை குறைதல் காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இதுதான் அவர் சொல்ல வருகிற பிரதானமான கருத்து. இப்ப பிள்ளைகளுக்கு இப்ப வாசிக்க விளங்குதா இந்த பந்தியின் வசதி எவ்வளவு தூரம் அதை எளிமைப்படுத்தி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்ற விளங்குதா? இப்படி வாசிக்க பழகினால்தான் சுருக்கம் எழுதுறது வசப்படும். வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் பிரதான மூலமாக காணப்படுகின்ற தனியார் பண அனுப்பல்கள். அப்ப சுருக்கமா சொன்னால் வெளிநாட்டு வருவாய்களின் பிரதான மூலமாக தனியார் தொழில் பண அனுப்பல் காணப்படுகின்றதெல்லாம் சொன்னா வெளிநாட்டு காசு வாரது மற்றும் வறுமையை குறைப்பதற்கான வருமானத்தினை உருவாக்குகின்றது என்றால் வறுமை குறையுது மற்றும் தொழிலின்மை வீதத்தை குறைப்பதற்கு வகிக்கின்ற முக்கியமான பங்கு. அப்ப இங்க வறுமையையும் தொழிலின்மையையும் குறைத்தல் என்று நாங்க சேர்த்து கொண்டாடுகிறோம். வறுமை மற்றும் தொழிலின்மையை குறைத்தல், வறுமையையும் தொழிலின்மையையும் குறைத்தல். வெளிநாட்டு விலங்கிலையா தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தல் சொல்லு கூட வருகிறது. அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தல் என்றது 3 சொல்லு வாரபடியாலதான் நாங்கள் வறுமையும் தொழிலின்மையும் குறைதல் என்று ஒரே அடியா 3 சொல்லிலே எழுதக்கூடியதா இருக்கு. அதுக்கையும் இன்னும் சொல்ல இல்ல, நீங்க முதல் அப்படி எழுதி போட்டு பிறகு வெட்டி சுருக்கலாம் சரிதானே. இப்போ அந்நிய செலாவணி வரவு, வறுமை மற்றும் வேலையின்மை குறைதல் காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியம் பெறுகிறது. அடுத்தது அடுத்த பந்தி என்ன? அடுத்தது உண்டு. எவ்வாறாயினும் பொருளாதார சுருக்கங்கள். பிள்ளைகளுக்கு சில விஷயம் கொஞ்சம் கூட கதைச்சு கொண்டு போறேன். பொருளாதார சுருக்கம்டா என்னன்னு தெரியுமோ பிள்ளைகளுக்கு? பொருளாதார வளர்ச்சி என்றா என்னன்னு தெரியுமோ? பொருளாதாரத்தின் வீழ்ச்சியா இருக்கு. அதான் என்ன பொருளாதாரத்தின் வீழ்ச்சி என்றா என்ன? உற்பத்திகள் உற்பத்திகள் அளவு குறைஞ்சு கொண்டு போறது. பொருளாதார வளர்ச்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் முதல் வருஷத்தை விட அடுத்த வருஷம் இந்த உற்பத்தி அளவு கூடிக்கொண்டு போறது. பொருளாதார சுருக்கம் என்றால் போன வருஷத்தின் உற்பத்தியை விட இந்த வருஷத்தை விட வார வருஷம் அப்படி குறைஞ்சு கொண்டு போனா பொருளாதார சுருக்கம் சரிதானே. அப்போ பொருளாதார சுருக்கங்கள், அரசியல் அமைதியின்மை என்ற நாடுகளுக்கு இடையில இப்ப ரஷ்யா உக்ரைன் சண்டை ஒரு அரசியல் அமைதியின்மை மற்றும் மோதல்கள் சரிதானே. இடம்பெயர் தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகின்ற கொள்கை மாற்றங்கள். இந்த நாட்டாக்கள் வரையலாது, இந்த நாட்டாக்கள் வரலாம், அல்லது இவைக்கு விசா மறுக்கிறது, இவைக்கு விசா கொடுக்குறீங்களே இப்படி என்ன இருக்குதானே. இப்ப சில பேர் வந்தா சில நாட்டுக்கு உடனே போகலாம், சில நாட்டுக்கு போக இயலாது. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போக இயலாது, கனடாவுக்கு போகலாம். இப்படி இருக்கிறது தான் கொள்கைகள். அடுத்தது தன்னியக்க முறையான மற்றும் பிளவுபட்ட தொழில்நுட்பங்கள். தன்னியக்க முறையான பிளவுபட்ட தொழில்நுட்பங்கள்னா உதாரணமா இப்போ வெளிநாடுகள்ல முந்தைய கிடையாக்கள் போய் பெட்ரோல் செட் வழியே பெட்ரோல் அடிக்கிற வேலை பார்த்தவை. இப்ப காரை கொண்டு நிப்பாட்டி போட்டு அவையே ஏடிஎம் கார்டை சரி போட்டு பெட்ரோலை அடிச்சு போட்டு காட்டை எடுத்துக்கொண்டு போகலாம். அதுக்கு ஆள் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக். அதான் தன்னியக்க முறையான ஆட்டோமேட்டிக் சரிதானே. தொழிலாளர் ஏற்றுமதி நாடுகளுக்கு இடையிலான போட்டி, அதாவது எந்தெந்த நாடுகள்ல இருந்து ஆக்கள் வெளிநாடுகளுக்கு போகினமோ அந்த நாடுகளுக்கு இடையில கடும் போட்டி இருக்கு. போட்டி என்றா யார் குறைஞ்ச விலையில தொழிலாளரை கொடுக்குறேன். எங்கடாக்கள் கோடிக்கணக்கில் காசு கட்டி போய் லண்டன்ல இறங்கினால் அங்க இருக்கிற ஆப்பிரிக்க நாக்கள் வந்து மணித்தியாலத்துக்கு 5 பவுனுக்கு வேலை செய்யறோம். 5 பவுன் தான் வேலை செய்யறோம் சரியா. இவங்க போய் 8 பவுன் 10 பவுன் சம்பளமா இருந்த மணித்தியாலத்துக்கு இப்ப அவங்க வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. அதான் நாடுகளுக்கு இடையில போட்டி என்பவற்றிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் சந்தையிலான வெளிநாட்டு தொழிலாளர் சந்தை என்றால் அடுக்கி வச்சு விற்கிற இடம் நினைக்க கூடாது. இந்த குடுக்கல் வாங்கல் நடக்கிற விஷயம்.
வெளிநாட்டு தொழிலாளர் சந்தையிலான தொழிலாளர் கேள்வி மீதான சாதகமான மாற்றங்களினால் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களில் பிரதான மூலமாக, அதாவது வெளிநாட்டு காசு வரவின்ற பிரதான வழிமுறையாக தனியார் பண அனுப்பல்கள் மீதான சார்ந்திருப்பு இலங்கை பொருளாதாரத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. என்ன சொல்ல வர? சுருக்கமா என்ன சொல்ல வரார்? பொருளாதாரத்தில் பின்னடைவை நோக்குகின்றது. வேறு மாதிரி சொல்லலாம் என்றாக்கள். இதனுடைய சரியான பொருளை தெரிவுபடுத்தாம அவர் சொல்ல வார விஷயத்த பிரதானமாக இந்த 2வது துண்டத்துக்குள்ளால அவர் என்ன எங்களுக்கு சொல்ல வார? தனியார் பண அனுப்பல்கள் இலங்கை பொருள் அந்த தனியார் பண அனுப்பல்கள் அது தாமதமாவதால் இலங்கை பொருளாதாரத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அவங்களுக்கு ஆசை அனுப்புறது பிரச்சனை என்று சொல்ல வர. பெண்களுக்கு வன்முறை நடக்குது, மனித உரிமை மீறப்படுறது எல்லாம் நடக்குது வெளிநாட்டு. அது கீழே கீழே அங்க போக வேண்டாம். இப்ப அங்க மனித உரிமை எல்லாம் மீற வேணாம் நீங்க, சரிதானே? இந்த மேலே இருக்கிற துண்டுக்கு மட்டும் கதைப்போம். சர்வதேச பொருளாதார அரசியல் போட்டித்தன்மைகளினால் நாடுகளுக்கிடையிலான போட்டிகள் சார். இல்ல அவர் சொல்ல வர பிரதானமான கருத்து என்ன? இப்ப முதலாவது துண்டின் கருத்து உங்களுக்கு விளங்கிட்டு தானே? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு 3 காரணங்களால முக்கியம் பெறுகிறது. அதாவது வெளிநாட்டு கவனிங்க, வெளிநாட்டு காசு கிடைக்குது, வறுமை குறையுது, வேலை வாய்ப்பு அதிகரிக்குது. அதாவது வேலை இல்லாத அளவு குறையுதுன்ற வேலை வாய்ப்பு அதிகரிக்குது. இதனால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியம் பெறுது. முதலாவது பந்தி எங்களுக்கு கிளியர் கட்டா விளங்கிட்டு. அதாவது வெளிநாட்டு காசு வருகிறது, வேலை வாய்ப்பு கூடுது, வறுமை குறையுது. வேலை வாய்ப்பு கூடுது, வறுமை குறையுது, வெளிநாட்டு காசு வருகிறது. இந்த 3 காரணங்களால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு ஆட்கள் வேலைக்கு போறதால நாட்டுக்கு வெளிநாட்டு பணம் கிடைக்குது, வறுமை குறையுது, வேலை இல்லாத பிரச்சனை குறையுது. வேலை இல்லாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருகிறது. அதனால அது ஒரு முக்கியம் பெறுகிறது. அதாவது வெளிநாட்டுக்கு தொழிலாளர் போறது ஒரு முக்கியமான விஷயமா இலங்கை பொருளாதாரத்துல இருக்குது என்று முதல் பந்தி சொல்லப்பட்டது எல்லாருக்கும் விளங்கினதானே? முதல் துண்டம் சொன்னது. இப்ப 2வது துண்டத்துல உரையாசிரியர் என்னத்தை சொல்ல வாரு? அவர் சொல்ல வருகிற பிரதானமான செய்தி என்ன? நவீன சொல்லுங்க. இலங்கை பொருளாதாரம் கூடுதலா பணத்தை நம்பி இருக்கிறதால பொருளாதாரம் குறைவடைகிறது. உள்நாட்டு உற்பத்தி குறைவதால பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது. வெளிநாட்டு பணத்தை நம்பிதான் இலங்கை பொருளாதாரம் இருக்கு கூடுதலா இருக்கிறது. சரி, பிரசன்னா கதை கட்டும். இப்போதைக்கு பிரசன்னாக்கு மட்டும் வைக்கப்படும். மற்றாக்களோ பண்ணுங்க. பிரசன்னா சொல்லுங்க. இலங்கை பொருளாதாரம் வெளிநாட்டு பண அனுப்பலை நம்பித்தான் இருக்கு. அதால அந்த பண அனுப்பு இந்த பிரச்சனையால குறைவடைறதால பொருளாதாரமும் குறைவடைகிறது. வெளிநாட்டு பண அனுப்பலை நம்பி இருக்கிறது இலங்கைக்கு நல்லதில்லை, ரிஸ்க். அப்படியா? என்னென்றால் வெளிநாட்டு பணத்தை நம்பி இருக்கிறது ரிஸ்கோ அல்லது வெளிநாட்டு பணத்துக்கு வெளிநாட்டு செலாவணி வருமானத்துக்கு பல வெளிநாட்டு செலாவணியை பெறுவதற்கு இதுல தங்கி இருக்கிறது ஆபத்து என்று சொல்றார். நம்ம பொருளாதார இந்த வெளிநாட்டு பண வருமானத்துல நம்ம பொருளாதாரம் தங்கி இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லுவோம். வெளிநாட்டு தொழிலாளர் அனுப்புற காசுல மட்டும் தங்கி இருக்கிறது தங்க பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தலானது அல்லது ஆபத்தானது. ஏன் ஆபத்தை ஏற்படுத்துற காரணிகள் என்னென்ன?
வெளிநாடுகளின் பொருளாதார சுருக்கம். அந்த நாடுகளில் பொருளாதார வெளிநாடு சுருக்கம் பொருளாதார பொருளாதார சுருக்கம் வந்தால் ஆக்களை இங்கே அனுப்பி விட்டுருவாங்க. சண்டை நடந்தால் அனுப்பி விடுறோம், ஈராக் அனுப்பி குவைத் விட்டுருவாங்க. சரி. ஈராக்குக்கும் குவைத்துக்கும் சண்டை நடக்கைக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கடையாக்கள் பெருந்தொகை காசை விட்டுட்டு ஓடி வந்தவங்க. சரிதானே? அப்படி அப்ப பொருளாதார சுருக்கம், அரசியல் அமைதியின்மை, மோதல், தொழிலாளரை கட்டுப்படுத்துகிற கொள்கைகள், மற்ற இந்த நாடுகளுக்கு இடையில போட்டி போன்ற காரணங்களால, அதாவது அரசியல் பொருளாதார காரணங்களினால, அரசியல் பொருளாதார காரணங்கள் தானே அது. அரசியல் பொருளாதார காரணங்களினால வெளிநாட்டு செலாவணியை பெறுவதற்கு தனியார் பண அனுப்பல்களில் இலங்கை தங்கியிருப்பது எப்படியானது? எப்படியானது சொல்றார்? பாதிப்பை அச்சுறுத்தலானது. அச்சுறுத்தலான ஒரு வகையான ரிஸ்க். என்ன ஆபத்து என்ற வார்த்தை தான், ஆனா அது சவாலானது. அப்ப என்ன சொல்றார் அவர்? உலக அரசியல் பொருளாதார காரணங்களினால், உலக அரசியல் பொருளாதார காரணங்களினால் பாரிய சவாலாக இருக்கிறது. வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு வருமானத்திற்கு தனியார் பண அனுப்பலில் அல்லது அனுப்பல்களில், தனியார் பண அனுப்பல்களில் தங்கி இருப்பது இலங்கைக்கு அச்சுறுத்தல் ஆனது. இலங்கைக்கு அச்சுறுத்தல் ஆனது. சரிதானே? இலங்கைக்கு அச்சுறுத்தல் என்ன சொல்றாரு என்று விளங்குதானே? உலக அரசியல் பொருளாதார காரணங்களால் வெளிநாட்டு வருமானத்துக்கு தனியார் பண அனுப்பல்களில் சார்ந்திருப்பது, வெளிநாட்டு வருமானத்துக்கு தனியார் பண அனுப்பல்களில் சார்ந்திருப்பது இலங்கைக்கு அச்சுறுத்தலானது. மறைமுகமா என்ன சொல்றார்? இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற ஆக்கள்கிட்ட இருந்து வர காசை மட்டும் நம்பி இலங்கை இருக்கிறது இலங்கைக்கு நல்லது இல்லை. விளங்குற சொல்றது? முதலாவது அது இந்த சிறப்பை சொன்னது. அதாவது வெளிநாட்டுக்கு ஆக்கள் வேலைக்கு போறது, வெளிநாட்டு காசு வருகுது, வறுமை குறையுது, வேலை வாய்ப்பு கூடுது, அதால முக்கியமானது என்று சொன்னேன். வெளிநாட்டுக்கு ஆக்கள் வேலைக்கு போறதுனால காசு வருகுது, வறுமை குறையுது, வேலை வாய்ப்பு கூடுது, அதால அது நல்லது அல்லது அது முக்கியமானது. நல்லதுன்னு சொல்லல, முக்கியமானது. அடுத்து என்ன சொல்றார்? உலக நிலைமைகளை பார்க்க நீங்கள் தொழிலாளர் பண அனுப்பல்கள்ல அதை நம்பி இருக்கிறது இலங்கைக்கு நல்லது இல்லைன்னு சொல்றேன். விளங்குதா? உலக நிலைமையில பார்க்க தொழிலாளர்களிடமிருந்து கிடைக்கிற பணத்தை நம்பி வெளிநாட்டு காசை பெற்றுக்கொள்றதுக்கான வழியாக தொழிலாளர் பணம் அனுப்புறது. அங்க போன வெளிநாட்டுக்கு போன ஆக்கள் இங்க டாலர் அனுப்புவினோம், அதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இந்த வீட்டுக்காரருக்கு உள்நாட்டு காசு தானே கொடுக்கும். அப்படித்தானே செய்யறது. இப்ப அதே அங்க இருந்து டாலர் அனுப்பினோம், $1000 அனுப்பினீர்கள். இப்ப டாலர் 200 ரூபாய் போகுதுன்னால் இங்க வங்கி அவர்கள புத்தகத்துல 200,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் இலங்கை காசுல வரவு வைக்கு. $1000 அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும். சரிதானே? அப்ப இப்படி வெளிநாட்டு காசுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புல தங்கி இருக்கிறது இலங்கைக்கு ரிஸ்க் என்று சொல்றார். ஒரு ஆபத்தான விஷயம் என்று சொல்லி இருக்கிறார். விளங்குதா பிள்ளைகளுக்கு இந்த பகுதி? என்னப்பா? இதை மட்டும் நம்பி இருப்பதுதானே நல்லதல்ல என்று சொல்ல வர. அதான் அதில சார்ந்திருக்கிறது. அதை மட்டும் நம்பி இருக்க கூடாதுன்றதான். அதுல மட்டும் தங்கி அதே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற பொருளாதார அரசியல் நிலைமைகளின் அடிப்படையில, உலக நிலைமைகளின் அடிப்படையில அது கணக்க இருக்கு. அதுல மற்ற நாடுகள் குறைஞ்ச சம்பளத்தோட வேலைக்காக அனுப்புகிறாங்க, இப்படி எல்லாம் கணக்க இருக்குது, போட்டியெல்லாம் சொல்லி இருக்கிறேன்.
அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் காசை சம்பாதிச்சு காசு வரமென்று அதை மட்டும் நம்பி இருக்கிறது இலங்கைக்கு நல்லம் இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். பிள்ளைகள் புரியுதாடா, நான் கொஞ்சம் கூட நேரம் எடுத்து கஷ்டப்பட்டு உங்களை ஆக்கினப்படுத்தி தான் விளங்கப்படுத்துறேன். சரியா? அப்ப இதுல அவர்கிட்ட ரெண்டு ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட நோக்கங்களை இந்த உரையாசிரியர் இந்த பந்தியில வெளிப்படும். இந்த முதலாவது பந்தியில உரையாசிரியர் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட இரண்டு கருத்துக்கள் வெளிப்படும். என்னென்ன கருத்துக்களை வெளிப்படுத்துறார்? ஒன்னா தொழிலாளர் இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பாளர் அந்நிய செலாவணி வந்தாலும் அதனை மட்டும் நம்பி இருப்பது. அதாவது அவர் என்னன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறத விளங்கப்படுத்துறார், ஒரு பாசிட்டிவா சொல்றார். நெகட்டிவ் சொல்றாரு. அது நல்லது, ஆனா அதை நம்பி இருக்கிறது எங்களுக்கு ரிஸ்க். சரிதானே? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல விஷயம், ஆனால் அதை நம்பி இருக்கிறது இலங்கைக்கு ரிஸ்க் என்று சொல்றார். இவ்வளவு புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த மூன்றாவதுக்கு வாங்க. இதற்கு மேலாக பெண்களின் இடப்பெயர்வுகளால் சார்ந்திருக்கின்ற சமூக பிரச்சனைகள் மற்றும் சமூக செலவுகள், சுரண்டல்கள், கொடுப்பனவு செய்யப்படாமை அல்லது குறைவான கொடுப்பனவுகள், உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் ஏனையவை போன்ற மனித உரிமை மீறல்கள் இலங்கையின் பல்வேறு கைத்தொழில்களிலான தொழிலாளர் பற்றாக்குறை என்பன வெளிநாட்டு செலாவணி வருவாய்களினை அதிகரிப்பதற்கு தொழிலாளர் பண அனுப்பல்கள் மீது அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்குமாறு வலியுறுத்துகின்றன. மேலே தொழிலாளர் பண அனுப்பல்கள் அதிகம் சார்ந்திருக்க வேண்டாம் என்று சில காரணங்களை காட்டி சொன்னவர் உரையாசிரியர். என்ன, இரண்டாவது துண்டத்துல இந்த வெளிநாட்டு காசு வரும், வேலைக்கு போனாக்கள் காசு அனுப்புவாங்க, அதால வெளிநாட்டு காசு வரும் என்று நம்பி இருக்கிறது இலங்கைக்கு ரிஸ்க் என்று சொன்னேன். சரிதானே? அது என்ன விஷயங்களை அடிப்படையாக கொண்டு சொன்னவர்? அது எங்கத்தை சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு சொல்றார். இது எங்களுக்கு பொருத்தம் இல்லை, போனாக்கள் காசு அனுப்புவாங்க, அதால காசு வருமென்று நம்பி அதை பார்த்து கொண்டிருக்கிறது பொருத்தம் இல்லை என்று எதை அடிப்படையாக வச்சு கொண்டு கதைச்சவர்? வெளிநாட்டுல உள்ள போர் சூழலையும் அரசியல் சூழல், வெளிநாட்டு அதாவது உலக அரசியல் பொருளாதார சூழல்களை வச்சுக்கொண்டு. இப்ப மூன்றாவது துண்டில் என்ன சொல்லுகிறார்? இது யாருக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை பற்றி காட்டி விளங்கப்படுத்துறார். போராக்கள், வேலைக்கு போராக்களுக்கு உள்நாட்டு சமூகத்தின், அதாவது உள்நாட்டினுடைய சமூக பிரச்சனைகள், சரிதானே? சமூக மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகளும் என்னத்தை வலியுறுத்துது? சார் இப்படி எடுக்கல சார். இது வெளிநாட்டுல பெண்கள் படுற பிரச்சனைகளை காட்டுற மாதிரி தானே இருக்கு, பெண்களும் இந்த இயலாதாக்களுக்கும். ஓ ஓ ஓ அது அதாலே யாருக்கு பாதிப்பு? சரி, இது இலங்கை உள்ள இலங்கை கைத்தொழில பெண்களின் பற்றாக்குறையினால் ஏற்றுமதி குறைஞ்சடைஞ்சு அதால அந்நிய குறை காட்டு. ஏற்றுமதி குறைஞ்சது என்று ஏற்றுமதி சொல்றாரு. அப்போ இல்ல, இங்க இருந்து வேலைக்கு போற பெண்களுக்கு தான் நடக்குதுன்னா அப்ப இலங்கைக்கு தான் அது பாதிப்பு. இல்ல, நீங்கள் எனக்கு தெரியுது நீங்கள் எந்த இடத்துல எடுத்து வச்சு கொண்டு சொல்றீங்கன்னு. அதாவது இலங்கையின் பல்வேறு கைத்தொழில்களிலான தொழிலாளர் பற்றாக்குறை என்றதை வச்சு கொண்டுதான் சொல்றீங்க. அவர் என்ன சொல்ல வாரார் என்றாலும், இந்த வெளிநாட்டு காசுக்கு தொழிலாளரை அனுப்புறதை தவிர்க்க வேணும் என்றதுக்கான உள்ளூர் பிரச்சனையை சொல்றார். முதலாவது வெளியூர் பிரச்சனையை சொன்னவர், அதாவது அவங்களோட பக்கத்து பிரச்சனை. அதுல நாங்களும் அந்த பிரச்சனையை உண்டாக்கல, அந்த பிரச்சனையை நாங்கள் அனுபவிக்கல. அதாவது அவங்களுக்குள்ள சண்டை இருக்கு, அவங்களுக்கு பொருளாதார சுருக்கம் வருது, வேறு நாடுகள் குறைஞ்ச செலவுக்கு தொழிலாளர்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதுகளை பார்த்து இலங்கைக்கு அது சாதகமா இல்லை, நீங்கள் தொழிலாளர் போய் காசு அனுப்பினோம் என்ற விஷயத்தை நம்பி இருக்கிறது நல்லமில்லை என்று சொன்னேன். அடுத்து என்ன சொன்னாங்க என்றால், உள்நாட்டில வர மாற்றம், இந்த ஆட்கள் போறதால உள்நாட்டிலே ஏற்படுகிற விளைவுகள், இதுதானே? அதாவது தொழிலாளர்
வெளிநாட்டுக்கு தொழிலாளர் போகிறதால அல்லது தொழிலாளர் இடம்பெயர்வினால, அது பெண்கள் என்று சொல்லப்பட்டாலும் பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம் பெண் தொழிலாளர்கள் அங்க இடம்பெயர்ந்து போறதால அதுக்கு சமூக பிரச்சனை வருது. சமூக செலவுகள் என்றது இந்த கருத்தப்போ ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்காக அவங்க இழக்கிற ஏனைய விடயங்கள். உதாரணத்துக்கு ஒரு அம்மா வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி காசு வருது, ஆனா பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளைகளுக்கு கடையில செலவழிக்கிற சாப்பாடு, அதுகளோட போசாக்கின்மை, குடும்பத்துல பராமரிப்பு இல்லாம பிள்ளைகள் ஒழுக்கம் தவறி போகிறது, பாடசாலைக்கு ஒழுங்கா போகாம இருக்கிற, இந்த மாதிரி நிறைய சமூக செலவுகள் ஏற்படும். சரிதானே? இப்ப ஒரு தொழிற்சாலை காட்டில இருந்து அரிமரங்களை வெட்டுகிறது என்று வச்சுக்கொண்டால், அந்த காடு அழிப்பதனாலே ஏற்படுகிற மண்ணரிப்பு, மழை வீழ்ச்சி குறைதல், வெள்ளம், வறட்சி, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் ஒரு சமூக செலவு. அதாவது அந்த நிறுவனம் தாங்கி கொள்ளாத செலவு. நிறுவனத்துக்கு அந்த செலவு இல்லை, ஆனா சமூகத்துக்கு ஏற்படுகிற நட்டம். அப்ப இஞ்சி என்ன நடக்க போகுதுன்னா, பெண்கள் இடம்பெயர்வதால சமூக பிரச்சனை, சமூக செலவு, சுரண்டல்ன்றது அவங்க கூட வேலை செய்து குறைய காசு கொடுக்கறது, சரிதானே? அல்லது சம்பளத்தை கொடுக்காம விடுறது, குறைய காசு கொடுக்கறது, உடல் ரீதியாக துன்புறுத்துறது மற்றும் ஏனைய மனித உரிமை மீறல்கள். இது மட்டுமில்ல, இலங்கையில உள்ளூர்ல தொழில்களுக்கு ஆட்கள் இல்லை. பெண்கள் வெளிநாட்டுக்கு போகிறதால உள்ளூர்லயும் தொழில்களுக்கு ஆட்கள் இல்லை. அப்ப உள்ளூர் சமூக பொருளாதார நிலைமைகளும் என்ன சொல்லுது? அந்நிய செலாவணி வருமானத்துக்கு தொழிலாளர் பண அனுப்பல்களில் சார்ந்திருப்பதை குறைக்கும்படிதான் சொல்லுகின்றன. ஏன்னா இதை தவிர்க்க சொல்லித்தான் இதை சொல்லுது. அதாவது வெளிநாட்டு நிலைமையும் நீங்கள் காசுக்காக தொழிலாளர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறத ஊக்கப்படுத்தல, உள்நாட்டு நிலைமைகளும் இதே விடயத்தை தான் சொல்லுது. எப்படி சொல்றீங்க? உள்நாட்டு என்னென்ன நிலைமைகள்? சமூக பொருளாதார உள்நாட்டு கைத்தொழில் ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாக ஏற்றுமதி குறைவடைந்து அந்நிய செலவு குறைவடைந்து. ஏற்றுமதி எங்கே அதுல சொல்லப்பட்டிருக்குது? நீங்க முதல்ல சொன்னீங்க ஏற்றுமதியினால இலங்கை கைத்தொழில் ரெண்டாவது சொல்ல வரேன். இலங்கையின் பல்வேறு கைத்தொழில்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை இருக்குது என்று சொல்லி இருக்கு. தொழிலாளர் பற்றாக்குறை இருந்தா என்ன செய்வோம்? கைத்தொழில் அந்த கைத்தொழில்கள் ஏற்றுமதிக்கான கைத்தொழில்கள் தான் என்ற முடிவுக்கு நீங்கள் வாரீங்கள். அப்படி சொல்லப்பட்டிருக்கா? அந்நிய செலாவணி சொல்லும் போது ஏற்றுமதி அது என்பன என்று சொல்லுகிறது. இந்த பகுதியோட இந்த காரணங்கள் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களை அதிகரிப்பதற்கு தொழிலாளர் பண அனுப்பல் மீது அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்குமாறு வலியுறுத்துகின்றன. இந்த நிலைமையெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு என்னத்தை சொல்லுது? வெளிநாட்டு காசுக்காக ஆக்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறத குறையுங்கோ என்று சொல்லுது. வெளிநாட்டு வருமானம் ஏற்றுமதியின் மூலமாக கிடைக்கிறத குறைக்குது என்று சொல்லி இதுக்குள்ள மறைமுகமாக கூட உண்மையை நாங்கள் ஊகிக்கிறாங்க. வெளிநாட்டு காசுக்கு ஆக்களை அனுப்பி வெளிநாட்டு காசை பெற்றுக்கொள்ளுகிற இந்த முறையை கொஞ்சம் யோசிங்கோ. ஏனென்றால் இங்க சமூக பிரச்சனை வருகிறது, பெண்களுக்கு ஏற்படுகிற சமூக பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படுகிற மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள், அதே போல உள்நாட்டில இருக்கிற தொழிலாளர் பற்றாக்குறை. உள்நாட்டிலேயே நண்டு கொம்பனிக்கும் இந்த கொம்பனிகளுக்கும் போறதுக்கு பொம்பளைகள் இல்லை. நீங்கள் இந்த நேரம் வெளிநாட்டுக்கு அனுப்பி காசை உழைக்கிறது, வெளிநாட்டில இருந்து காசு வருமண்டு அனுப்புறது பொருத்தம் இல்லை என்று சொல்றாரே தவிர ஏற்றுமதி வருமானம் குறைந்து எங்களுக்கு பாதிப்பு வரும் என்கிறது நாங்கள் இதுக்குள்ள எடுத்துக்கொள்ற ஒரு ஊகமே தவிர இதுக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து அல்ல. அது தவறில்லை. இப்ப நீங்கள் அந்த உங்களுடைய பொருளாதார அறிவை வச்சு கொண்டு ஊகிக்கிறது தவறில்லை. ஆனால் இங்க அந்த பொருள் அமைய இல்லை. நீங்க பாருங்க, என்னவென்றா 3 விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று சமூக பிரச்சனைகள், சரிதானே?
சமூக பிரச்சனை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள். அதாவது அவைக்கு குறைஞ்ச கொடுப்பனவு, சம்பளத்தை கொடுக்காம விடுறது, உடல் ரீதியா துன்புறுத்துற, இது மாதிரியான மனித உரிமை சார்ந்த பிரச்சனை. அடுத்தது இலங்கையின் பல தொழில்களுக்கு தொழிலாளர்கள் இல்லாம இருக்கிறாங்க. இந்த நேரம் முடிச்சு அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி காசு எடுக்கிறது உங்களுக்கு உள்நாட்டுல பொருளாதாரத்தை பாதிக்கத்தான் செய்ய போகுது. அப்ப இங்கேயும் உள்நாட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு? சமூக பொருளாதார மனித உரிமை சார்ந்த காரணங்கள். உள்நாட்டுல சமூக பொருளாதார மனித உரிமை சார்ந்த காரணங்கள் என்ன விஷயத்தை எங்களுக்கு சொல்லுது? அந்நிய செலாவணி அல்லது வெளிநாட்டு செலாவணிக்காக நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? உள்நாட்டின் சமூக பொருளாதார மனித உரிமை நிலைமைகளும் அந்நிய செலாவணிக்காக என்னத்தை பெற்றுக்கொள்வது, என்னத்தை செய்கிறது நல்லமில்லைன்னு சொல்றார்கள். அந்நிய செலாவணிக்கு இலங்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தான் சொல்லப்படுது சார். அந்நிய செலாவணிக்கு இலங்கையில பிரச்சனை ஏற்படுதோ அல்லது அந்நிய செலாவணிக்கு தொழிலாளரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதால உள்ளூர்ல ஏற்படுற பிரச்சனைகள் சொல்லப்படுது. இது உள்ளூர்ல ஏற்படுகிற பிரச்சனை தான் சொல்லப்படுது சார். உள்ளூர்ல இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டுக்கு காசுக்காக ஆக்களை அனுப்பினா இவ்வளவு பிரச்சனையும் உள்ளூர்ல வருது. என்ன சரியா? வெளிநாட்டு காசுக்காக நீங்கள் ஆக்களை அனுப்புறது இவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குறபடியா அது நல்லம் இல்லை என்று சொல்றாங்க. புரியுதா இல்லையா? இப்படின்னு சொல்லலாம் சார். ஆண்கள் அனுப்புறால பெண்கள் வேலையை போறால பிரச்சனை வருதுதான். ஆண்கள் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு போறதால இலங்கையில பெண்கள் வந்து போறதால இந்த பிரச்சனை வருது மனிதர்கள். ஆனால் இதுல சொல்லப்படுகிறது ஆண்கள் சொந்தமாக இல்லை. அந்த முதலாவது வசனத்தை வாசிங்க போ. அந்த பந்தின் முதலாவது வசனத்தை வாசிங்க. பெண்களும் வந்தா மேல ஆண்கள் தான் வரும், அப்படி வராது சார். இல்ல, அந்த வசனத்தை வாசிங்க என்றுதான் சொல்லுகிறேன். சத்தமா வாசிங்க. இதற்கு மேலாக என்ன சொல்றாங்க? என்னதை சொல்றாங்க பாருங்க, வாசிங்களே. நான் அந்த வட்டம் போடுறேன். உங்களுக்குள்ள கதைக்கிறது என்ன? மெக்கானிக் பாட்டிட்டு கதைங்க பிளீஸ். இனி கதைக்கிறார்கள் மைக்க ஒன் பண்ணிட்டு பாருங்க. பெண்களின் இடப்பெயர்வுகளால், கவனிங்கப்பா, பெண்களின் இடப்பெயர்வுகளால் இதற்கு மேலாக, எதுக்கு மேலாக, எதுக்கு மேலாக? அடே பிளீஸ், கதை கேட்டா பதில் சொல்லி பழகுங்கப்பா. இதற்கு மேலாக மேற்சொன்ன விஷயங்களுக்கு மேலாக இரண்டாவது துண்டுல சொன்ன விஷயங்களுக்கு மேலதிகமாக, இதற்கு மேலாக என்னத்தால இந்த பிரச்சனைகள் ஏற்படுது?
பெண்களின் இடப்பெயர்வுகளால், சரிதானே, பெண்களின் இடப்பெயர்வுகளால் ஏற்படும் தீமைகள், அதைத்தான் இங்க பிறகு இந்த என்பன வரைக்கும் கொண்டு வாரார் பாருங்க. பெண்களின் இடப்பெயர்வால ஏற்படுகின்ற தீமைகளும், சரிதானே, வெளிநாட்டு செலாவணிக்காக தொழிலாளர்கள் அனுப்புவதை அல்லது தொழிலாளர் பண அனுப்பல்களை வெளிநாட்டு செலாவணி பெறுவதற்கான வழியாக வெளிநாட்டு பண அனுப்பல்களை ஆதரிக்கவில்லை. பெண்களின் இடப்பெயர்வுகளால் ஏற்படுகிற பிரச்சனை என்னென்ன பிரச்சனை சொல்றார்? சமூக பிரச்சனை, சமூக செலவு, சுரண்டல், கொடுப்பனவு செய்யாம இருக்கிறது, குறைவான கொடுப்பனவு, உடல் ரீதியான துன்புறுத்தல், ஏனைய மனித உரிமை மீறல்கள், இலங்கையில தொழில்களுக்கு தொழிலாளர் இல்லாம இருக்கிறது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எதனால ஏற்படுகிறது? எதனால ஏற்படுகிறது? சாரி, பெண்களின் இடப்பெயர்வுகளால். இப்ப இந்த பந்தி விளங்குதோ? இப்ப விளங்குதா? பெண்களின் இடப்பெயர்வினால மேல வெளிநாட்டு நிலைமைகளை சொல்ற. அடுத்தது இந்த பந்தியில சொல்றாரு, கவனிங்க, பெண்களின் இடப்பெயர்வுகளால் ஏற்படும் சமூக, பொருளாதார, மனித உரிமை பிரச்சனைகளும் இதனை வலியுறுத்துகின்றன. எதை வலியுறுத்துகின்றன? இரண்டாவதுல சொன்னோம், தனியார் பண அனுப்பல்களில் தங்கியிருப்பதை ஆதரிக்கவில்லை. அப்படி எழுதுவோமா? பெண்களின் இடப்பெயர்வினால் ஏற்படும் சமூக, பொருளாதார, மனித உரிமை பிரச்சனைகளும், பெண்கள் இடப்பெயர்வினால் ஏற்படும் சமூக, பொருளாதார, மனித உரிமை பிரச்சனைகளும் வெளிநாட்டு பண அனுப்பலில் தங்கியிருப்பதை ஆதரிக்கவில்லை. சரிதானே? அந்நிய செலாவணிக்கு அல்லது அந்நிய செலாவணி பெற தொழிலாளர் பண அனுப்பலில் தங்கியிருப்பதை ஆதரிக்க இல்லை. அப்ப பெண்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களை சொல்லி இதுவும் நீங்கள் காசுக்காக தொழிலாளரை வெளிநாட்டுக்கு அனுப்புறத நிப்பாட்டுங்கோ என்று சொல்றேன். நாலாவது துண்ட வாசிங்க பிள்ளைகள். இதுல இருந்து இந்த வெளிநாட்டு செலாவணி தொடங்கி குறைத்தல் வேண்டும். அதுல என்ன சொல்ற? வெளிநாட்டு வருவாய்களை அதிகரிப்பதற்கு, வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிக்க வேணும். அதிகரிப்பதற்கு தொழிலாளர்கள் மீது அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்குமாறு வலியுறுத்துகின்றன. சரிதானே? அந்த அளவோட நிப்பாட்டினாங்க. சொல்லி அந்த அளவோட நிப்பாட்டினாங்க. சரியா? அப்ப இது மூன்றாவது துண்டு. அது பெண்களின் இடப்பெயர்வுகளால் ஏற்படுகின்ற விளைவுகள், பெண்களின் இடப்பெயர்வினாலே ஏற்படுகின்ற விளைவுகளும் வெளிநாட்டு வருமானத்துக்கு அல்லது அந்நிய செலாவணியை பெற தொழிலாளர்கள் பணம் அனுப்புவதில் தங்கி இருப்பதை குறைக்க சொல்லித்தான் சொல்லுது. அதுக்கு பிறகு வாசிங்க. அதன்படி சரிதானே? இட சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் படிப்போம். சரியா? அப்ப பாருங்க, இதுல சொல்லப்பட்டது அடுத்த நாலாவது துண்டு. அதன்படி திறனுள்ள மற்றும் அரைகுறை திறன் சார்ந்த வகையில் உள்ள மற்றும் அரைகுறை திறன் சார்ந்த வகையில் உள்ள வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக செல்பவர்கள் மீதான
வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான தந்திரோபாய வழிமுறை தேவைப்படும் வேளையில் விசேடமாக பணிப்பெண்கள் மற்றும் திறனற்ற வகையில் உள்ளவர்களின் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக மொத்த வெளிச்சலுகைகளை குறைத்தல் வேண்டும். இந்த பகுதியை திருப்பி ஒருக்கா வாசிக்கிறேன். அதன்படி திறனுள்ள மற்றும் அரைகுறை திறன் சார்ந்த வகையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்பவர்கள் மீதான வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான தந்திரோபாய வழிமுறை தேவைப்படும் வேளையில் விசேடமாக பணிப்பெண்கள் மற்றும் திறனற்ற வகையில் உள்ளவர்களின் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக மொத்த வெளிச்சலுகைகளை குறைத்தல் வேண்டும். மூன்றாவது துண்டு என்ன சொல்லுது? சரி, பயிற்றப்படாத பெண்கள் வெளிநாடு செல்வதனால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்க வேண்டும். அத போறதால ஏற்படுற பிரச்சனையை குறைக்கணுமோ அவ போறதை குறைக்கணுமோ? போறதை குறைக்கணும். அதாவது என்னண்டா இங்க 2 வகையான ஆக்களை சொல்லி இருக்கு. ஒன்று ஸ்கில் உள்ள ஆக்கள், ஸ்கில் செமி ஸ்கில் என்று சொல்லுவாங்க, திறன் உள்ள அல்லது அரைக்குறை திறன் உள்ள. அவைக்கு என்ன செய்யணுமாம்? அது என்ன செய்ய வேணுமாம்? அவையில அனுப்ப வேண்டி இருந்தால் அனுப்பலாம், ஆனா அளவை குறைக்க சொல்லி சொல்றான். அவைய பொருத்தமான உபாயத்தை பின்பற்றணும் என்று சொல்லியிருக்கு. என்ன தந்திரோபாயத்தை பயன்படுத்த வேணும் என்று சொல்லியிருக்கு. அதாவது திறனுள்ள தொழிலாளர்களை அனுப்புவதில் பொருத்தமான உபாயத்தை பின்பற்றுவதோடு திறனற்ற தொழிலாளர்கள் வெளிச்செல்வதை குறைக்க வேணும். விளங்குதா சொல்றது? திறனுள்ள தொழிலாளர்கள் அனுப்புவதில் பொருத்தமான உபாயத்தை பின்பற்றுவதோடு திறனற்ற தொழிலாளர் செல்வதை குறைக்க வேணும். இப்போ இந்த 4 துண்டத்திலையும் சொல்லப்பட்ட பொருள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த 15 நிமிஷத்துல வாசிச்சு விளங்கி எழுதினதின் கருத்தும் உண்மையில உரையாசிரியர் நினைத்து எழுதின கருத்தும் ஒன்றா வேறையா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப இந்த பந்திய 4ஆக உடைச்சு வச்சிருக்கிறோம். 4ஆக உடைச்ச இடத்தை நான் வாசிச்சு காட்டுகிறேன் பாருங்க. முதலாவது துண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, வெளிநாட்டு பணம் கிடைக்கிறது, வறுமை குறையுது, வேலை வாய்ப்பு அதிகரிக்குது, இதனால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியம் பெறுகிறது. சரிதானே? அந்நிய செலாவணி வருமானம், வறுமை மற்றும் வேலையின்மை குறைவதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியமானது. 2வது சொல்லப்பட்டிருக்கு, வெளிநாட்டு அரசியல் பொருளாதார நிலைமைகளால் தொழிலாளர் பண அனுப்பல்களில் தங்கி இருப்பது இலங்கைக்கு உறுதியான ஒன்று அல்ல. அதாவது அது ஒரு நிரந்தரமானது அல்ல, அது கொஞ்சம் எங்களுக்கு ரிஸ்க். சரிதானே? அப்போ அந்நிய செலாவணி பெறுவதற்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் மட்டும் தங்கி இருப்பது பொருத்தமானதல். முதலாவது சொல்லப்பட்டிருக்குது, வெளிநாட்டு வருமானம், அதாவது அந்நிய செலாவணி கிடைத்தல், வேலை வாய்ப்பு, வறுமை குறைதல் காரணமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியம் பெறுது. சரியா? வெளிநாட்டு பணம், வறுமை குறைப்பு, வேலை வாய்ப்பு காரணமாக அல்லது வேலை தொழில் இல்லாத அளவு என்ன தொழிலின்மை, வறுமை குறையுது, வெளிநாட்டு வருமானம் அதிகரிக்குது. 3 விஷயம் நடக்குது. வெளிநாட்டு வருமானம் கூடுது, வறுமை குறையுது, தொழில் இல்லாத பிரச்சனை அதாவது தொழிலின்மை குறைவதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முக்கியம் பெறுது. 2வது, அந்நிய செலாவணியை பெறுவதற்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் தங்கி இருப்பது உலக நிலைமைகளின் அடிப்படையில இலங்கைக்கு அச்சுறுத்தல் ஆனது, இலங்கைக்கு பாதுகாப்பானது ஒன்று அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக நிலைமையை பார்க்க நீங்கள் தொழிலாளர்கள் காசு அனுப்புறதுல மட்டும் தங்கி இருக்கிறது இலங்கைக்கு பொருத்தமானது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது, பெண்களின் இடப்பெயர்வு ஏற்படுத்தும் சமூக பொருளாதார மனித உரிமை தாக்கங்கள் இதே விஷயத்தை திருப்பி உறுதிப்படுத்தும். பெண்கள் இடப்பெயர்வினால் ஏற்படுகிற சமூக பொருளாதார மனித உரிமை சார்ந்த விடயங்களாலும்
வெளிநாட்டு பணத்துக்கு தொழிலாளர்களில் தங்கியிருப்பது பொருத்தமல்ல என்று சொல்லப்படுது. 4வது விஷயம், இதனால் திறன் சார்ந்த தொழிலாளர்களை வேலைவாய்ப்புக்கு அனுப்புவதில் பொருத்தமான உபாயங்களும் திறனற்ற தொழிலாளர்களை அனுப்புவதை குறைப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 4 கருத்தும் அமைகிற வகையில 50 சொற்கள்ல ஒரு சுருக்கத்தை எழுதினால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இங்க சொல்லப்படுகிற பிரதானமான செய்தி என்ன? இந்த உரைப்பகுதி சொல்லுகிற பிரதானமான செய்தி என்ன? இதுக்கு என்ன தலையங்கம் வைக்கலாம்? இலங்கைக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும் வழிமுறைகளும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளும். ஓகே, அப்படி சொல்லலாம். வேற அந்நிய செலாவணிக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பை நம்பி இருப்பதன் சுருக்கல்கள் என்ன? அந்நிய செலாவணிக்காக வெளிநாட்டு வேலை வாய்ப்பை நம்பி இருப்பதில் காணப்படும் அச்சுறுத்தல்கள் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் இலங்கையின் அந்நிய செலாவணி வருமானத்தின் மீதான தாக்கமும். இதுதானே, இலங்கை அந்நிய செலாவணி வருமானத்தை பெறுவதில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை கையாள வேண்டிய விதம், இந்த மாதிரியாக இந்த தலைப்பு அமையலாம். சரியா? இதை உள்ளடக்கினதாக ஒரு சுருக்கம். நீங்க யாராவது இந்த பேப்பரை செய்து பார்த்தீங்களோ தெரியல, நீங்க செய்து பார்க்கட்டும் என்பதுக்காக குரூப்ல போட்டிருந்தேன். இதுல இருக்கிற பகுதிகளையும் இன்னொரு பேப்பர் போட்டிருக்கிறேன், அதையும் ஒரு கால் பார்த்து செய்து கொண்டு வாங்க. நாளைக்கும் சந்திப்போம். சரிதானே? நாளைக்கு மொழி அறிவு சார்ந்த விஷயத்தை பார்த்துட்டு அடுத்த வகுப்பு கேஸ் ஸ்டடி, சாட்டர்டே சண்டே ஃபுல்லா கேஸ் ஸ்டடியோட எங்கட பொழுத விடுவோம். சரி, ஒத்துழைச்ச எல்லாருக்கும் நன்றி. நான் இயலுமான வரைக்கும் சொல்லுகிறது, கேட்கிற நேரங்கள்ல எல்லாரும் பதில் சொல்லி எல்லாரும் கூடி கதைச்சு ஒரு நேரடி வகுப்பாக இருந்தா மற்ற பதில் சொல்லுகிற நேரத்துல பேசாமல் இருந்தால் நான் போடுவன் வகுப்புல அவர் இந்த வகுப்புல அக்கறை இல்லாமல் இருப்பதாக கருதி உடனடியாக அகற்றப்படுவார். சூமில் ஒன்று இருக்குது, ஒரு நாள் வகுப்புல ஒரு தடவை ரிமூவ் பண்ணினா திருப்பி அவர் அன்றைக்கு ஜாயின்ட் ஆக இயலாது. அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டி இருக்கும். அது கொஞ்சம் கண்டிப்பானது. அடுத்த கிழமை சோதனை வச்சு கொண்டு நான் தாளாட்டி கொண்டு இருக்கிறேன். சரிதானே? இப்ப நான் நெருக்கடியிலையும் சிலிடாவில இருந்து கொண்டு தனியா ஒரு அறையில சுத்தி ஒருத்தரும் இல்லை, யாழ்ப்பாணத்துல இருந்து லேப்டாப் எடுத்து ஏன் வகுப்பை செய்யணும்னு யோசிக்கிறேன்டா, எந்த பிள்ளைகளுக்கு எப்படி எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு சொல்லி கொடுத்துட வேணும். அப்ப நீங்க ஏழுமண்டா என்ன முன்னேற்ற பாப்பம் என்று சொல்லி பந்தயம் பிடிச்சு கொண்டு வந்தால் எனக்கு கோபம் தான். எல்லாரும் வாய் திறக்க வேணும், கதை கேட்கிறார்கள், சரியோ புள்ளியோ கதைக்க வேணும். சரி, எங்களுக்கு வந்து அந்த கெசட்ல அந்த அலுவலக நடைமுறையில திகதி முத்திரை, ரப்பர் முத்திரை, முத்திரைன்னு சொல்லிக்க அது என்ன சார்? ரெண்டு விஷயம் என்னது பாவிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லி தருவேன். ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை பிள்ளைகள். டே ஸ்டாம்ப் எப்ப பாவிக்கிறது, அதே போல உங்களோட கோலப் டைரியன் பாவிக்கிறது, இந்த மாதிரியான கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே? அது ஒரு உத்தேசமாகத்தான் தலைப்பை போடுற பிள்ளைகள். சில உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் அந்த தலைப்புக்கு வெளியில நிற்க நிறைய பேப்பர்ஸ் அப்படி எல்லாம் வந்திருக்கு. அப்ப நீங்க அங்க போயிட்டு எக்ஸாமுக்கு வர சூப்பர்வைசரோட கண்டுபிடிக்க இல்லாதானே இதெல்லாம் அவங்களை சிலபஸுக்கு இல்லைன்னு கேள்வி போட்டு நீங்கள் என்று சொல்லி அப்படி கேள்விகள் போடப்பட்டு இருக்குது. சொல்லப்பட்ட பகுதிக்கு வெளியில அலுவலக நடைமுறை கேள்வி வந்திருக்குது. நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அந்த ஆடியோஸையும் கேளுங்கோ. மிச்ச பகுதிகள் நான் அந்த டே ஸ்டாம்ப் மட்டும்தான், மற்ற தபால் ஃபைல் எல்லாம் நிறைய சொல்லிட்டேன். சரிதானே? டே ஸ்டாம்பும் கொடுப்பனவுக்குரிய ஆவணங்களும் இன்னும் சொல்ல இல்லை. நான் அதுவும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இருக்கிற 10 நாட்கள்ல உங்களை முழுமையாக தயார்படுத்துற எந்த நோக்கம், முழுமையா தயாராகிறது உங்களோட நோக்கமான்றதை உறுதிப்படுத்திட்டீங்கன்னா சரி. சரி, எதை பற்றியும் அச்சம் வேண்டாம். நாங்கள் அழகா படிச்சு முடிப்போம். இந்த சுருக்கம் எழுதுறது நாங்கள் ஒரு நெருக்கடி இருக்குது. நான் ரெக்கார்ட் போடுவேன். மற்றது இல்ல அவசியம் போடுவேன்ப்பா. மற்றது நாளைக்கு நான் என்னுடைய டயலாக் நெட்வொர்க்கையும் ஆக்டிவேட் பண்ணுவோமா?
ஓகே, எல்லாருக்கும் நல்ல இரவு. நாளைக்கு இன்னும் ஒரு மகிழ்வான பொழுதுல சந்திப்போம். பாய் பாய். குட்